பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கீங்களா? நிறைவான பலனை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அப்படின்னா, இன்னைக்கு சாலமோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிச்சு பாருங்க. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். கர்த்தருடைய பார்வையில இது உகந்த விண்ணப்பமா இருக்கு. பாருங்க, சாலமோன் ராஜாவானதுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை செய்யறார். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம் தெரியுமா? இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தை, ஒரு உயர்வான பதவிய, இல்ல நல்ல காரியங்களை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் முதல்ல கர்த்தரை மறந்துடுறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. சந்தோஷத்திலையும் இல்ல எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு கர்வத்திலையும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகிடுறோம். இது தப்பு. சாலமோன் ராஜாவான போதிலும் தேவனை தேட மறக்கல. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறாரு, சரியா ஜெபம் பண்றாரு. என்ன தேவை அதுக்காக ஜெபம் பண்றாரு பாருங்க. ஆண்டவரே அப்படின்னு சொல்லி எனக்கு ஞானத்தை கொடுங்க, இப்படிப்பட்ட ஜனங்களை வழி நடத்துறதுக்கு எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சேட்டைகளை அடைக்கலமாய் வந்த சாலமோனுக்கு தேவன் நிறைவான பலனை கொடுக்கிறார். அவர் கேட்ட ஞானத்தையும் அவர் கேளாத ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறாரு. இருக்கும்போது தயவு செய்து எனக்கு பிரியமானவர்களே, தேவ சமூகத்துல எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு உயரத்துக்கு நீங்க கடந்து போனாலும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்க சரியா இருந்தீங்கன்னா நிறைவான பலனை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளலாம். ஃபுல் வீடியோ லிங்கை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு பேசுவாராக. God bless you.